கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இந்த புதிய மாதத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நம் தேவனாகிய கர்த்தர் 4 மாதங்கள் வரை நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த நம் தேவனாகிய கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். யோபு 29:3. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தருடைய தீபம் நம் தலையின் மேல் இருக்கிறது. கடந்த மாதங்களிலே நாம் கண்ட இருளை எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சத்தினாலே நாம் கடந்து போவோம். அவர் தீபம் நம் தலையின் மேல் இருக்கிறதுனால் அது என்னாலும் பிரகாசித்து காணப்படும். இந்த புதிய மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் பிரகாசத்தை நம் ஒவ்வொருடைய வாழ்விலையும் கட்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நம் தேவனாகிய கர்த்தரை எல்லாவித சூழ்நிலையிலும் நோக்கி பார்ப்போம். லாபமானாலும் நஷ்டமானாலும் இழப்புகள் ஆனாலும் கவலைகள் ஆனாலும் கண்ணீர்கள் ஆனாலும் எல்லா சூழ்நிலையும் தேவனாகிய கர்த்தரை ஒருவரையே நோக்கி பார்ப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் தலையின் மேலில் அவர் எப்பொழுதும் பிரகாசத்தை கட்டளையிடுவார். அவருடைய வெளிச்சம் எப்பொழுதும் நம்மோடு கூட காணப்படும். எவ்வளவு இருட்டான சூழ்நிலைகள் நம் வாழ்வில் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.